ஓம் சிவாய. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 11/3/2026 இன்றைய நாளில் புதன்கிழமை, மாசி மாதத்தில் 27ஆம் நாள், விஸ்வவாசு வருடத்தில், தமிழ் வருடத்தில். இன்றைக்கு சப்தமி காலையில் 2 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் அஷ்டமி, கேட்டை நட்சத்திரம் மாலை 9 மணி 49 நிமிஷம் வரைக்கும், பின்பு மூலம். இந்த புதன்கிழமை அன்னைக்கு அஷ்டமி வந்தால் ரொம்ப விசேஷம். புதாஷ்டமின்னு பேர். அதுவும் கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரமே, அதுலேயும் வருது. ரொம்ப ரொம்ப விசேஷம். புதன் அஷ்டமி, துர்காஷ்டமி, கால பைரவ அஷ்டமி எல்லாம் இதுதான். ஸோ இந்த அஷ்டமி அவ்வளோ அழகாக பிடிச்சிக்கணும். அஷ்டமி திதியில் தான் நமக்கு காளியை வழிபடுவது ரொம்ப நல்லது. பைரவரை, கால பைரவரை வழிபடுவது நல்லது. ஞானத்தை அதிகமாக கொடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துன்பம் வீங்கணுன்னா நமக்கு ஞானம் பிறக்கணும், ஐடியாஸ் வரணும் இல்லையா? ஐடியா வரணுன்னா இதான். அப்போ கால பைரவ அஷ்டமி துன்பத்தை நீக்குவதற்கான ஒரு அருமருந்து. நல்லா பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கு நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலையில் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும், குளிகை நேரம் 7:30லேருந்து 10:30லேருந்து 12 மணி வரைக்கும், 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம், ராகு காலம் 12:30லேருந்து 1:30 மணி வரைக்கும். சூலம் வடக்கு, பால் பரிகாரம். கும்ப லக்னத்தில் சூரியனின் இருப்பு நாழிகை 38 வினாழிகள். 6 மணி 25க்கு சூரியனின் உதயம். இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரத்திலிருந்து அப்புறம் மூல நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு போகக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறனால பரணி, கார்த்திகை என்கிற மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். இன்றைய நாமயோகம் வஜ்ரம், பாலவகரணம். வஜ்ரம் அப்படின்னா புதுசாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறது. யாருன்னா பதவி ஏற்றுக்கணுன்னா வஜ்ரத்தில் பதவி எடுத்துனா ரொம்ப நாள் நிலைத்திருப்பார்கள். மங்களகரமான காரியங்கள் செய்வதுக்கு பாலவகரணம் உபயோகமாக இருக்கும். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னா அப்படிப்பட்ட நாள். அப்போது இன்றைக்கி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டால் ரொம்ப நாள் நிலைத்திருக்கலாம். அப்போது ஆடை ஆபரணங்களை வாங்குவதனால் இன்றைக்கு லாபம் உண்டு. கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மாடு வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லது. மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கு நல்லது. கடன் தீர்க்கிறதுக்கு நல்லது. வாஸ்து காரியங்கள் செய்வதற்கு நல்லது. உடம்பு ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்களுக்கு குளிப்பாட்டவே இல்லை சார்னா குளிக்கிறதுக்கு நல்லது. இந்த நாளில் இதெல்லாம் செய்யலாம். கோச்சாரத்தின் பிரகாரம் கோள்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்குள்ளர சூரியன் இருக்கிறார். அவருடன் சேர்ந்து அமரக்கூடியதானது நமக்கு ராகு, புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இதனுடைய தன்மையை பார்க்கும்போது சூரியன், ராகு, புதன் வக்கரகதியில் இருக்கிறார். சனி பகவானும் சுக்கிர பகவானும் மீன ராசியிலே, குரு பகவான் வக்கரகதி இன்னையோட முடிய போது இதில் மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே. கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறார், நீச்சத்தன்மையில் இருக்கிறார்னு அர்த்தம், இறங்கி இருக்கிறார்னு அர்த்தம். இப்போது ஒரு ராசிக்கும் நம்ம பலனை பார்க்கணும் இல்லையா? வாருங்க, தொடர்ந்து காண்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிற டச்சில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை 1ஆம் பாதத்துக்காரங்களுக்கும் நீங்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள், உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துக்காரர் இவர் தன் பார்வையை உங்கள் குடும்பஸ்தானத்து மேலே வைப்பார். 2ஆம் இடத்துல
குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்களை கொடுப்பார், மகிழ்ச்சி பெருகும், லாபங்கள் உண்டாகும். அதனால் இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும், மற்றவர்களுக்கு ஓகே. 7ஆம் பார்வையாக உட்காரக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர், முயற்சிக்காரர், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்ட முயற்சிக்குரியவர் சந்திரன். மனசுக்காரர், மனசு வச்சா எல்லாம் நடக்கும். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு பெருமையை கொடுக்கக்கூடியதால இந்த நாள் அமையக்கூடியது. அதனால் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் ஆகும். இன்றைய நாளிலே புதன் அஷ்டமி வழிபாடும் 3, 4 என்ற நம்பரையும் பயன்படுத்த வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். தன் பார்வையை 5ஆம் இடமான துளாராசி மேலே வைத்து கொண்டிருக்கிறார். யூக லாபத்தின் மேலே வைக்கிறார். வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது. 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். அப்போது கொடுத்த காசு திரும்பி வருவதற்கும், வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி நல்ல உங்களுக்கான டேவாக அமையறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாய் மாறுவதற்கு 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கால பைரவரை வணங்குவதும் உசிதமாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, பாசத்துக்கும் பரிவுக்கும் பேர் போன உங்களுக்கு உங்கள் ராசிநாதனான இந்த சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற எதிரி ஸ்தானத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிரிகளை எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் பாருங்கள், மனசு ரொம்ப தங்க மனசு. உங்களுக்கு குழந்தைகள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கணும்னு எண்ணங்கள்லாம் கொடுக்கும், வெற்றிகளை நிறைய கொடுக்கும், அதனால் லாபத்தை கொடுக்கும். வெற்றியும் லாபமும் எப்பவும் உங்கள் ஊக்கம் திரும்புவதற்கு 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாளிலே சந்திர பகவானின் பயணமானது 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்துக்குள்ளர சந்திர பகவான் செல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரமானது மூல நட்சத்திரத்துக்கு மத்தியானம் போயிடுவார். அப்போது அவருக்கு லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை இல்லாததுக்கு புதனாஷ்டமி கொடுக்குது. அப்போ இன்றைக்கி அஷ்டமியானதுனால கால பைரவரை வணங்குவதும் மனதுக்கு சுகத்தை தருவதாக இருக்கிறது. இன்றைய நாளில் 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர லாபத்துக்குரிய சந்திர பகவான் இருக்கிறார். 3, 11 மனதில் என்ன பண்ணமான எண்ணங்களையும் நீங்கள் அழகாக கொண்டு வந்து செயலாற்றங்கள் செய்யலாம். பலவிதமான எதிர்ப்புகளுக்கு இடையிலே இந்த காரியங்களெல்லாம் செய்து நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நீங்கள் அமைத்து கொள்வீர்கள். அதனால் உங்கள் லாபத்தை நீங்கள் மல்டிஃபோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை இன்றைக்கு புதாஷ்டமியும் கொடுக்கும். அதனால் கால பைரவரையும் துர்க்கையையும் வழிபடவும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்ததாக அமைய 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே தொழிலுக்குரியவரான இந்த சந்திர பகவான் இருப்பதனாலே எதிர்பாராத வகையிலே சில லாபங்களை நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். அந்த லாபத்தின் வழியாக உங்களுடைய மனது சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் என்பது உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கான புதனுக்குடைய நட்சத்திரம். அதனாலே நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் தடைகளை நீக்குவதற்கு புத அஷ்டமியான இன்றைய நாளிலே அவசியம் கால பைரவரை வழிபட சிறப்புகள் உண்டாகும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் பாராட்டை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும்.
உள்ளத்திலே தெளிவும் பல விதத்திலே எண்ண ஓட்டங்களிலே வெற்றியும் கூடக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமான நாளாக அமைவதற்கு, பலரின் பாராட்டுகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்குள்ளே இருக்கிற சந்திர பகவானானவர் 9க்குரியவர். அதனால் தந்தையின் மூலியமாக ஆசிகளும் வெளிவட்டார தொடர்பிலே நல்ல நிலைகளும் உண்டாவதனாலே மற்றவர்களின் பொறாமைக்கும் ஆளாக்கப்படுவது வாய்ப்புகளும் உண்டு. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே புதன் அஷ்டமி என்பதனாலே கால பைரவரை வணங்குங்கள், நல்லதும் நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனான குரு வக்கரகதியிலிருந்து மீளக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனின் தொடர்பு உங்கள் ராசியின் உள்ளே நைட்டு 9 மணிக்கு மேலே மூல நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் சந்திரன். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அதனாலே மனதிலே நிறைய குழப்பங்கள் உண்டாகும். இந்த காரியம் செஞ்சுருக்கலாமோ, அந்த காரியம் செஞ்சுருக்கலாமோன்னு ஏகப்பட்ட இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே போயிட்டுருக்கோம். அதனால் மனத்தை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு காரியங்களை செய்திடலாம். வெற்றி நிச்சயம். 4, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. பல விதத்திலும் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளிலே இந்த நாள் அமையும். லாபஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்குரியவர். அதனாலே வெற்றிக்கான வழிகளை ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்து விடுவீர்கள். குருவும் இன்றையிலிருந்து வக்கரகதியிலிருந்து நிவர்த்தியாவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே புதிய பாதை, தொழில், நீண்ட இலக்குகள் இதை எல்லாமே நீங்கள் பெறுவீர்கள். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே கால பைரவரை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாள். தொழில் ஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் இருப்பதனால மனதிலே சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். 6ஆம் இடத்துக்காரரான இந்த சத்ருஸ்தானாதிபதியான இந்த சந்திர பகவான் வழக்குகளிலும் உங்களுக்கு தீர்வான நிம்மதியை கொடுப்பதனாலே நிம்மதியாக சில காரியங்கள் எல்லாம் உங்களால் செய்ய முடியும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும் நல்ல ஆலோசனைகளை பெறுவதனால் வரக்கூடிய லாபங்களையும் நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாள் உகந்ததாக அமையும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே புத அஷ்டமியானதனால் துர்க்கையை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சந்திரன் அமைவதனால் அவர் உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்காரரான லக்ஷ்மி யோகம் என்ற யோகத்தை உங்களுக்கு கொடுப்பதனாலும் சிரமங்களிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். இன்றைய நாளிலே கொஞ்சம் யோசித்து காரியங்கள் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அவசரத்தன்மையை அவசியம் தள்ளி வச்சிருங்க. தாமதங்கள் ஆனாலும் பரவாயில்லை. தரமான காரியங்கள் அழகாக நிதானமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பி செய்யுங்கள். 8, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே புதன் அஷ்டமி என்பதனாலே அவசியம் கால பைரவரை வணங்குவதும் துர்க்கையை வணங்குவதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன்.